வணக்கம். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் டிஆர் கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசி நவம்பர் மாதம் 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ராசி பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். முன்னேற்றம் நீங்கள் நினச்சது மாதிரியாக இருக்கும். தடைகள் எதுனா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நீங்கிடும். சூரியன் சில காலமாக வலுவிழந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் உங்களோட ராசியை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒரு கம்மியான பலம் சூரியனோட பலம் கொஞ்சம் கம்மி இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக எதனா செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் டென்ஷன் கொஞ்சம் சற்று கூட தான் செய்யும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துலேருந்து 15ஆவது தேதியிலேருந்து 2வது பாதி, அதாவது செகண்ட் 15 டேஸ் உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாய்ப்புகள் வரத்துக்கு ஆரம்பிக்கும். முதல் 15ஆம் தேதி பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலையில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் 15 டேஸ் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட் 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரியான விஷயங்கள் வரதுக்கான ப்ரோக்ரஸ் இருக்கும். செகண்ட் 15 டேஸில் அது உங்களுக்கு நல்லபடியாக அது முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஒரு மிதமான மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் உங்கள் சிம்மராசி பொறுத்தவரையில் இருக்குது. சிம்மராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். இவர் கொஞ்சம் இந்த மாதம் வலுவிழந்து தான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு டென்ஷன் அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர வேறு எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. வருமானத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இன்கம் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நிற்கும். டக்குன்னு ஒரு பெருசாக ஒரு பணம் வர திடீர்னு எங்கன்னா ஒன்று வரப்போகுது அப்படிங்கன்னா அது கொஞ்சம் நிதானமாக தான் வரும். ஆவரேஜ் இன்கமில் எந்த விதமான பேலன்ஸ் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக உங்களுக்கு அதில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் படி நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ கோல்டு வாங்கலாம், இடம் வாங்கலாம் அப்படிங்கிறதுலாம் இருந்தீங்கன்னா அது செகண்ட் 15 டேஸில் நீங்கள் ப்ராசஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அது நடக்கும். அதில் எந்த விதமான பாதிப்பும் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. பெரிய நஷ்டம் தடை எதுவும் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இந்த சிம்மராசி பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதம். அதே மாதிரி வரவுகள் சாதாரணமாக இருந்தாலும் செலவு அதுக்கு திட்டமாக தான் இருக்கும். பெரிய செலவு உங்களுக்கு நஷ்டத்தில் எந்த விதத்தையும் ஏற்படுத்தாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், உங்களோட ரிலேஷனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஆவரேஜ் இருக்கும். எந்த விதமான கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு அது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் அக்கறை செலுத்திட்டு கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியான இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை அமைகிறதோ இல்லை பொண்ணு அமைகிறதோ செகண்ட் 15 டேஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமான சாதகமான பலன்கள் கண்டிப்பாக நல்லபடியாக தரும் அப்படிங்கிறது தான் இந்த 2025 நவம்பர் மாதத்துக்கான பலனாக இருக்குது. இது நீங்கள் பரிகாரம் எதனா செய்யணும் அப்படின்னா சண்டே நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது. சிவபெருமானோட கோவில் போயிட்டு பிரதோஷ நேரத்தில் உங்களோட வழிபாடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில். அதுதான் இந்த நவம்பர் மாதத்தோட உங்கள் சிம்ம ராசிக்கான பலன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.